பியூட்டிஃபுல். என்ன பர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலரா கணேஷ் அந்த கதை சொல்றீங்கல்ல அந்த பாட்டு, மூன்றாம் பிறையில அதுல பர்ஃபார்மன்ஸ் கணேஷ் கிழிச்சிட்டீங்க. சூப்பர்பா பண்ணீங்க. சூப்பர். தேங்க்யூ. ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இல்லாம எந்த இடத்துல கரெக்டா வருது, மேல ஏறுது விழுறது, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா தான். நார்த் ஈஸ்ட் கேட்க வேண்டாம். எக்ஸ்ட்ராடினரி சாங் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. 80s நிறைய சாங்ஸ் எடுத்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தீங்க. கிழிச்சாச்சு எல்லாம். ஓன்னு சொல்லிட்டோமே, அதுக்கு மேல என்ன ஒண்ணு இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ். மும்தாஸ் மேடம். ஆர்த்தி அண்ட் கணேஷ் 80s ரவுண்ட் சொல்ல உடனே நான் எதுக்கு இந்த புடவை கட்டிருக்கேன் தெரியுமா? மூன்றாம் பிறையில கிளைமேக்ஸ் சீன்ல அந்த ட்ரெயின் சீன் தான். ஸ்ரீதேவி மேம் இதே பிங்க் கலர் சாரி போட்டு இருப்பாங்க. அண்ட் நான் ஸ்ரீதேவி மேடமோட கிரேட்டஸ்ட் ஃபேன் சொல்லிக்கலாம். ஐ ஜஸ்ட் சிம்பிளி லவ் தட் உமன். நான் நடிகை ஆகிறதுக்கு காரணமே ஸ்ரீதேவி மேம் தான். யூ கைஸ் எப்பவுமே வந்து எனக்கு சிரிச்சு வைக்கிறீங்க, எனக்கு என்டர்டெயின் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நடுவுல ஒரு சீனு வந்தாருல்ல, அந்த சீனு என்ன அப்படி ஸ்டைல வந்தாரு? சுப்பிரமணி. அந்த மூன்றாம் பிறையில வந்து சுப்பிரமணியன் ஒரு நாய். அது என்ன, நீங்க எங்க டான்ஸ் மாஸ்டர் நாய் ஆக்கிட்டீங்க நீங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐ அம் சாரி. நான் வந்து என்னோட இல்லக்கா, அந்த சுப்பிரமணி நாய்க்குட்டி வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். அந்த இப்ப வரைக்கும் சுப்பிரமணினா அது வந்து கியூட்டா அழகா இருக்கும். அப்ப இந்த மொத்த கொரியோகிராஃபர்ஸ்ல கியூட்டா அழகா வந்து உங்க கொரியோகிராஃபர் தான் அந்த கேரக்டருக்கு வந்து பொருத்தமா இருந்தாரு. அவரோட ஹேர் ஸ்டைல் கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட பேர் வந்து மூன்றாம் பிறைன்னு கமல் சார் ஸ்ரீதேவி 2 பேரும் பண்ணாங்க. பாலு மகேந்திரா சார் படம். இப்ப நாங்க பண்ணதுனால இது பேர் வந்து மூன்றாம் பொறை. 3 பொறைங்க. சூப்பர். பிரசாந்த், கண்டிப்பா புனர் சங்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாக்கு நான் கங்கராஜ் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு பண்ணணும். ஏன்னா நீங்க கலைஞருடைய வசனத்துல வந்து பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுல வந்து குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடுப்பனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ட்ரூ மாசி, வெரி ட்ரூ. அதாவது நீங்க சொல்ற யூசுவலா வந்து இன்னைக்கு மார்னிங் யாரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, என்னோட கரியர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டாப் 10 பிரம்மாண்ட படம் எடுத்தீங்கன்னா அதுல 5 படம் என்னோட படமா இருக்கும். கண்டிப்பா. அதாவது அது செம்பருத்தியா இருக்கட்டும், திருடாட்டா இருக்கட்டும், ஜீன்ஸா இருக்கட்டும், இப்போ பொன்னர் சங்கடா இருக்கட்டும். பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இட்ஸ் பிகம் அ பாத் பிரேக்கிங் ஃபிலிம் மாதிரி. அண்ட் இட்ஸ் ஒன்லி, அதாவது ஐ பிலீவ் இன் காட் மாசி. கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து இது வந்து எழுதப்பட்டது, இது எனக்கு நடக்கணும்னு எழுதப்பட்டது. ஸோ அது சக்சஸ் இருந்தாலும் வந்து ஐ டேக் இட் வித் நாட் வித் ஸ்மைல். அது ஃபெயிலியர் இருந்தால் ஐ டேக் இட் வித் நாட் அண்ட் ஸ்மைல். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஐ டூ ஒன்லி மை ஹார்ட் ஒர்க். I believe in my work. Hard work எப்பவுமே ஒரு சக்சஸ் கிடைக்கும். Success. And this movie has proved it. We worked hard. கடந்த 2 வருஷம் we worked really hard. Today the success பார்க்கும்போது my entire team, I have to say thanks to my entire team. அதோட என் கூட நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், என் கூட ரைட் ஃப்ரம் ஸ்பாட் பாய்ஸ், காஸ்டியூமர்ஸ், லைட்மேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எவ்ரிபடி அந்த படத்துல ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பிரஸ் வந்து இந்த படத்தை இவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் பண்ணது உங்க இந்த மாநாடு மயில மூலமா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்க பசங்க 80s பத்தி டான்ஸ் ஆடிடுங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே சூப்பரா. கான்செப்ட் வந்து உங்களை அடிக்கிறது யாரும் இல்ல, ஓகேங்களா? இந்த ஷோ அடிக்கிறது யாரும் இல்ல. எவ்ரி டைம் சம்திங் நியூ, சம்திங் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி கண்டெஸ்டன்ஸ் த வே தே பெர்ஃபார்ம். அதாவது சின்ஸ் வி ஹவ் டன் ஷோஸ், நான் 3 ஷோஸ் பண்ணதால தான் ஐ நோ த எனர்ஜி லெவல், அதோட டெடிகேஷன் லெவல். இது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். இட்ஸ் யூர் ஆல் கிஃப்டட் பீப்புள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆல் த கண்டெஸ்டன்ட்ஸ் ஆர் ரியலி கிஃப்டட். சீரியஸ்லி. தியாகராஜன் சாருக்கு வந்து நாங்க கங்க்ராட்ஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரபம். ட்ரெய்லரை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. கங்க்ராட்ஸ் சார், எங்க மாநாட மயிலாட வந்ததுக்கு. பிரசாந்த், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மாசி. அதாவது இந்த ஷோல வந்து இங்க வந்ததுக்கும் இந்த கண்டஸ்டன்ட் டான்ஸ் ஆடுறது பாக்குறதுக்கும் அது வந்து நான் வந்து ஐ ஃபீல் ரியலி லக்கி. I'm one more lucky to be a part of the show. And அதுவும் மாநாட மயிலோட ரசிகர்கள் கிட்ட பேசி and also getting their wishes, I think it's something very great. All right, in the hits of 80s round oda best performer யாருன்னு தெரிஞ்சுக்க can I have Anand Babu sir on stage. The best performance இங்க பண்ணதுல பாய்ஸ்ல எல்லாம் நல்லா பண்ணீங்க. பட் வேற சாய்ஸ் இல்ல, there has to be some first இல்லையா? So I think the best choice is Varun. And the girls ரொம்ப மனசை கவர்ந்துட்டாங்க. எல்லாரும் நல்லா பண்ணீங்க. வேற யாரும் இல்ல, மோனிகா.
ஆனந்த் பாபு சார் வந்து இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் எல்லாம் கொடுத்தாரு. இப்போ நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் பிரசாந்த் சார் இருக்காரு. கேன் ஐ ஹேவ் யூ ஹியர் சார் ப்ளீஸ்? ஆக்சுவலி பிரசாந்த் சார் படம் ரிலீஸ் ஆகி இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்பவே நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் யூர் பிஸி ஸ்கெட்யூல் இங்க எங்களுக்காக நாங்க கூப்பிட்டோம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணீங்க பொன்னர் சங்கர் படத்தை பத்தி. ஐ எம் ஷூர் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அமையணும். இட் ஷுட் பி மைல்ஸ்டோன் இன் யுவர் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். இட் ஷுட் பி தட் சார்ட் ஆஃப் a film அப்படின்னு நாங்க எல்லாருமே உங்களுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் சொல்றோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் thank you so much for being here. Thank you for coming. பேசுறதோட மட்டும் நாங்க உங்களை அனுப்பிட மாட்டோம். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க? மாநாடு மயிலாடு. கண்டிப்பா டான்ஸ் ஆடி ஆகணும். ஓகே ஆடியன்ஸ், அந்த 1980s ஓட சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே ஸ்வீட்டா இருந்திருக்கும். அண்ட் ஐசிங் ஆன் தி கேக், ஃபெதர் ஆன் தி கேப் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் பாபு சாரும் பிரசாந்த் சாரும் இங்க வந்திருக்காங்க. சோ ஒரே எபிசோட்ல ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக இருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த வாரம் இதோட ஒரு பெட்டர் எபிசோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். until then start see you, bye bye from Sanjeev, Kirti and all of us from team மாநாடு மயிலாடு. अरे हाँ यप्पा हाँ यम्मा है यप्पा अडिये मन निल्लनानी क्यादडी कोडिये एन्न कंड नी सोक्कादडी.